கருத்தியல் ரீதியாகவே பிரச்சனையை உருவாக்கி கொண்டிருக்கிறவர். திராவிடம் என்பது கிடையாது, அதே போல சனாதனம் என்பது, நீங்க இந்த மாதிரி தமிழ்நாடு என்பது இல்ல, தமிழகம் அப்படின்னு பேசுறது, இப்படி தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு மக்களுடைய கருத்தியலுக்கு நேர் எதிரான கருத்தியலை கொண்டவர்கள் சங்கிகள். அதனுடைய பிரதிநிதி இவர் ஏறக்குறைய ஒரு அரசியல் கட்சியை போல இவர் ஒரு கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் என்று இங்கு இருந்தால் இவர் ஆரிய முன்னேற்ற கழகம் என்று வேணால் அறிவிக்கப்படாத ஒரு ஆரிய முன்னேற்ற கழகத்தை இவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அவ்வளவுதான். மாறாக இதற்கு எதிராக இவர்கள் பேச. எனவே நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டியிருக்குன்னு சொன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் கடைபிடிக்கக்கூடிய மதச்சார்பற்ற சமூக நீதி இது போன்ற கொள்கைகளுக்கு மாற்றான ஒரு கருத்தை கொண்டவர்கள் இவர்கள். எனவே இவர்கள் அந்த தேசிய கீதத்தின் பின்னால் போய் ஒளிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இவர்கள் உருவாக்குகிறார்கள். எனவேதான் சொல்கிறேன், தேசிய கீதத்தை நான் கேட்கிறேன், பாஜகவில் இருக்கக்கூடிய யாரையாவது ஒரு ஆளை மேடையில் நிப்பாட்டி வச்சு தேசிய கீதத்தை பாடுன்னு சொல்லுங்க, ஒருத்தனுக்கு கூட பாட தெரியாது. யாரும் பாட மாட்டான், ஒழுங்காவும் பாட மாட்டான். தேசிய கொடியவே இங்க தலைகீழ ஏத்திக்கிட்டு இருப்பானுங்க. இதுதான் இந்த கூட்டம். இந்த கூட்டம் ஒரு கோமாளி கூட்டம். இந்த கூட்டம் ஒரு ஆரிய காரிய கோமாளிகள் கூட்டம்.